ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா நாங்களும் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போதுமானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே எங்கள் ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே அசைவாடும் ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் தூய்மையின் ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா உமக்கு நன்றி அப்பா ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அன்புலே சப்பா ஆசீர்வாதத்தை எப்படி மேல் தகப்பனே சப்பா அதிகார வேலைக்கு சப்பா உமக்கு நன்றி தகப்பனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா நான் அதிகாரி என்னை தேட கண்டிப்பாக வார்த்தை தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சபோ வந்த தகப்பனே சபோ ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசிரியங்க தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சபை அதிகாரி ஜபத்தை ஆசிரியங்க தகப்பனே ஆண்டவரே ஆர்வம் முடிய இருக்க தகவன் தேவ ஆவியான கூடவே இருக்க தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே ஆண்டவரே சப்பா ஒவ்வொரு ஆசிரியங்க தகப்பனே ஆண்டவரே சப்பா கோவில் பால்வலிங்க ஆசைவாடுங்க தகப்பனே சப்பா ஜபத்தை கேட்டே சொன்னீங்க பதில்தாங்க தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே வார்த்தை ஆசிரியங்க தகப்பனே சப்பா என் கூட பேசுங்க தகப்பனே ஆள வேண்டிய மன்னா வச்சுப்பேன் எங்களுக்கு தாங்க தகப்பனே ஸ்தோத்திரம் தகப்பனே ஆண்டவரே சப்பா வரேன் பேச துரிதமாக கொண்டு வாங்க தகப்பனே ஆண்டவரே ஒரு துதிக்காக உதவி செய்யுங்க தகப்பனே பலப்படுத்துங்க வாசிங்க உதவி செய்யுங்க ஏற்கனவே நாமல் ஜெயிக்க நல்ல பிதாவே ஆமென் ஸ்தோத்திரம் ஃபர்ஸ்ட்ல பாலே படிய சொந்தமைப்படுத்தும் உன்னத பால புஸ்தகத்துல 2929 படம் 2929 புதிய நாளுக்களை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நடப்பும் புதிய கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா என்ற பாடலை பாடி ஏற்படுத்தும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும்
ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வளர்ச்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. திருப்பாடலை பரிசுத்தமானவன் யாக்கோபின் சிறு பூச்சியை பயப்படாதே, நான் தோன் இருக்கிறேன். பயப்படாத தோன் இருக்கிற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம். யாக்கோபென்னும் சிறு பூச்சியை பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன்.
என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன். நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன். நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உனை வாசலை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். உனை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூத்தியே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. உனது முகம் இனி செத்து போவதில்லை. உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. யாவரும் முழங்கால் படிட்டு அதிகாலையில் ஆண்டவர் துதிக்க ஆராதிக்க சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசப்பா, எங்கள் இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உயர்த்துகிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசப்பா, ஆண்டவரே, எங்கள் இயேசு கிறிஸ்து நான் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசப்பா, உன்னதமானவரே நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசப்பா, ஆண்டவரே, ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசப்பா, எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தகப்பனே இயேசப்பா, மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசப்பா, மகிமையின் தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசப்பா, ஆண்டவரே இயேசப்பா, சிங்காசனம் வீற்றிருப்பவரே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தகப்பனே இயேசப்பா, மாறாதவரே நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசப்பா, ஜீவன் உள்ள தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசப்பா, எங்கள் ஜீவ நதியை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. முசமால வச்ச அன்பிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்கள் ரட்சகரே நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். தகப்பனே இயேசப்பா, எங்கள் ராஜாஜி ராஜாவை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே இயேசப்பா, எங்கள் ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசப்பா, இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே,
ஆண்டவரே சப்பா, உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே சப்பா, உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே சப்பா, உண்மையை நாங்கள் போற்றுகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. எங்கள் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்துகிறே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் தகப்பனே சப்பா, நீர் ஒருவரே உன்னதமானவர் தகப்பனே சப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் வெற்றி வேந்தரே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் தகப்பனே சப்பா. துதியில் மத்தியில் வாசம் செய்பவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா. எங்களோட அசைவாடுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே சப்பா. எங்களோட பேசும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. எங்களோட சப்பா உப்புரவாடும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்தின தகப்பனே உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. இம்மட்டுமாய் தகப்பனே எங்களை பாதுகாத்து வந்தவரே உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. ஆண்டவரே சபா சபா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. உங்களால் அளவற்ற அன்பிற்கும் தகப்பனே சப்பா, உங்களால் அளவற்ற இரக்கத்திற்கும் தகப்பனே சப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. நாங்களும் உயர்த்துகிறோம் 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 தகப்பனே சப்பா. உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே சப்பா. ஆவியோடும் உண்மையோடும் தகப்பனே சப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே சப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. எங்க வாழ்வில் சப்பா நீங்க செய்த நன்மைகள் தகப்பனே சப்பா ஏராளம் தகப்பனே சப்பா. அதற்கு சப்பா நன்றி சொல்ல சப்பா ஒரு நாள் போதா தகப்பனே சப்பா. என்ன சப்பா நன்மைகள் செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே சப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோம். ஜீவனுள்ள தேவனே உம்மை தொழுகிறோம். என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை. என் வாழ்வில் நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதவை. உம்மையே ஆராதிப்போம் உண்மையாய் ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம் உண்மையாய் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். பகலில் மேக ஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாத்து நடத்தி வந்தீர். இனியும் நடத்திடுவீர். பகலில் மேக ஸ்தம்பமாய் இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் பாதுகாத்து நடத்தி வந்தீர். இனியும் நடத்திடுவீர். உம்மையே ஆராதிப்போம் உண்மையாய் ஆராதிப்போம். உம்மையே ஆராதிப்போம் உண்மையாய் ஆராதிப்போம்.
உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஆவியோடும் உண்மையோடும் என்றென்றும் ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அன்புள்ள ஏசப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தகப்பனே, இயேசுவின் அதிகாலை விலைக்கு ஏசப்பா உமக்கு நன்றி 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 தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, ஏசப்பா ஜெபத்துக்கு வந்த தகப்பனே, ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசைங்க தகப்பனே. ஏசப்பா அவர்கள் குடும்பத்தை நீங்க ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா அவர்கள் ஏசப்பா கைது ஏசப்பா எல்லா வரல ஏசப்பா ஒரு ஆசை நீங்க தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா முதல் ஏசப்பா குடும்ப ஏசப்பா உமை தேட நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. நானும் வீட்டாருமே கத்தை செய்வோம் தகப்பனே. ஏசப்பா முழு குடும்பம் ஏசப்பா அச்சியப்பட நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா முழு குடும்பமாக தேவ ஆசத்தை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா எல்லா ஒருத்தர் பங்கு பெற நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா குடும்ப வாழ்க்கை ஏசப்பா ஆசீர்வாதமா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா குடும்பத்தை சண்டை சத்திர ஏசப்பா எந்த பிரச்சனைகள் ஏசப்பா எதுவும் வராபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா முழு குடும்பத்தை நீங்க ஆசைங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா பிரச்சனை நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே. ஏசப்பா கடன் தொல்லைகளை ஏசப்பா வேற நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா மாத்திர ஏசப்பா உண்மையை தேட நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. உமக்கு ஏசப்பா முக்கியத்துவம் தர நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகவல் சபைக்கு தூணா இருக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா பங்கு வர நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா ஊழியத்துக்காக உற்சாகமா சபா கொடுக்கலாம் நீங்க மாற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே ஏசப்பா அதே போல தகப்பனே ஆண்டியங்க தகப்பனே ஆச்சு அவர்களை ஆசைங்க தகப்பனே. அக்களை நீங்க ஆசைங்க தகப்பனே. ஆண்டவர் ஏசப்பா பிரயாண பிரதேசம் எங்க போன வந்தாலும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவர் சமூகம் முன்னுப்பின பாதுகாக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அவரே வல்லமாட்டி பயன்படுத்துங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. பிறகு ஆசிரமத்தை ஒரு பாத்திரமா இருக்க நீங்க உதவிங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அவர்களுக்கு கூட தரிசனத்தை நீங்க நிறைவேற்றுங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டி தகப்பனே அவர்களே நீங்க வல்லமாட்டி நீங்க பயன்படுத்த தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அழுகி வர எல்லா வேலையை நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே. சுகத்தை நீங்க தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. அவர்களே செய்ய வேண்டிய உற்சாகத்தை நீங்க தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் கொடுத்த நீங்க ஆசைங்க தகப்பனே. ஆண்டவர் ஸ்கூல் காலேஜ் பண்ணி நீங்க பாதுகாத்து ஒழுங்க தகவனே. சமூகம் முன்னூறு பாதுகாத்து நீங்க உதவி தகவனே படிக்க ஞானத்தை நீங்க தாங்க தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவர் உலக குடும்பத்தை நீங்க ஆசைங்க ஆசிரியங்க தகவனே. சந்திக்கப்பட நீங்க உதவிங்க தேவையுடைய பலப்படுத்துங்க பாச நீங்க உதவிங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பண்ணுங்க இன்னும் ரசிக்கப்படாம நம்ம குடும்பத்தை ரசிக்கப்படாம இருக்கிறத பார்க்கணும். ஆண்டவர் மட்டும் மாற்றி போகணும். முழு குடும்பம் ரசிக்கப்பட்டு சபையை தேடி ஓடி வரணும். அதே போல நம்ம சொந்த மதங்கள் நம்ம உற்சார உறவினர் நம்ம கூட பழகுறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அவங்களா ரசிக்கப்படாம இருக்காங்க. அவங்களா ரசிக்கப்படணும். கர்த்தர் யாருன்னு அவங்கள அறிந்து கொள்ளணும். அதுபோல் நம்ம ஜெபிக்கிறவங்க மாத்திரம் இல்லை, அதுல கிரியல விசுவாசம் செத்ததை சொல்லிக்கிறது. நம்ம ஜெபிக்கலாம் மாத்திரம் இல்லை, இயேசுவை பற்றி மற்றவங்க நம்ம சொல்லணும். ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்தணும். நம்மளை ஆண்டவர் உற்சாகப்படுத்தணும். நம்ம இயேசுவை பற்றி சொல்லணும். நம்ம சொல்லி அவங்க சபைக்கு தேடி ஓடணும். ரசிக்கப்பட ஆத்தவங்களை ரசிக்கப்படணும் சொல்லிட்டு நம்ம இது பண்ணணும். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 அப்பா.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அதிகாலை வேலை தேர்வு கண்டறிவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த காலை வேலையில உண்மைக்கிட்ட கிருபைகள் ஒவ்வொருக்கும் நீங்க தந்ததாக நன்றி 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 அப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பது நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கிருபை மாத்திரம் ஆண்டவரே. உடைய மகாபெரிய கிருபைக்காகவும் இறக்கங்களுக்காகவும் நன்றி 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 ஏசப்பா. இந்த கால வேலை கூட உங்க சபையில ஒருமுறைப்பட்டு ஏசப்பா இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்க எங்க குடும்பத்தின் நபர்களுக்காகவும் எங்க நண்பர்களுக்காகவும் எங்கள் உற்றார் உறவினருக்காகவும் ஏசப்பா, எங்களோட கூட பழகுறவர்களுக்காகவும் எங்க பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காகவும் ஏசப்பா, எங்களோட படிக்கிற எங்களோட கூட வேலை செய்கிற நபருக்காகவும் உங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றாட பார்க்குற ஒவ்வொரு நபருக்காகவும் உங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்னும் அப்பா உங்களோட வருகை நாட்கள் மிக சமீபமாக இருக்கு நாங்கள் அறிந்தும் ஆண்டவரே. இன்னும் உங்களை ஊழியம் செய்யாம உங்களோட வார்த்தையை நாங்கள் நேருக்கு சொல்லாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயங்களை மன்னிக்கும்படியாய் இந்த காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்றோங்களா ஏசப்பா. இந்த காலத்துல நாங்கள் யாரும் மௌனமா இராதபடிக்கு ஏசப்பா, நாங்க பெற்ற அந்த நன்மையை நாங்க பெற்ற அந்த கிருபையை ஏசப்பா அநேகருக்கு வெளிப்படுத்த ஏசப்பா, எங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னும் அதிகமான கிருபை நீங்க தருணங்க செபிக்கிற ஆண்டவரே. காலத்தை பார்க்கும்போது ஏசப்பா நாங்கெல்லாம் இன்னும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு ஏசப்பா சபைக்கு ஒரு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவையானவரே எங்களை ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒரு ஞானத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. அப்ப கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொன்னது போல ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச நன்மையை நாங்க கிரியையில வெளிப்படுத்த ஆண்டவரே. உமக்கு நன்றி உள்ளவங்களா காணப்பட ஏசப்பா. எங்க குடும்பத்தில் இருக்க நபர்கள் எப்படியாவது ஆலயத்தை கொண்டு வர, எங்க நண்பர்களை எங்க உறவுகளை எங்க பகுதி ஜனங்க எப்படியாவது உங்களோட ஆலயத்தை கொண்டு வந்து நிறுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது எங்களால கூடாத ஏசப்பா, ஆனா உமால எல்லாம் கூடும் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு பாவி மனமுக்கு பலருக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கு சொன்னது போல எங்கள் நிமித்தம் அனுதினமும் பரவ சந்தோஷப்படணும் ஏசப்பா. அனுதினமும் ஆத்துமாக சபையில சேர்க்கப்படணும் ஆண்டவரே. அழிவுல இருக்கிற ஜனங்கள் அப்பா, பாவத்துல இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே, விக்கிரத்துல இருக்கிறாங்க ஏசப்பா, இச்சையில விழுந்து போறாங்க, மதுபானத்துல இருந்து போறாங்க, உலகத்துக்குரிய காரியங்கள் விழுந்து போயிருக்காங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆத்துமக்களை மீட்டு கொண்டு சபையில வந்து சேர்க்கப்பட ஆண்டவரே. அவங்களும் ஏசப்பா எங்களோட பரலோகத்துக்கு வர நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்க குடும்பமா பரலோகத்துக்கு வரணும் ஏசப்பா, குடும்பமா சபைக்கு வரணும் ஆண்டவர். உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க உறவுகள் நண்பர்களோட ஏசப்பா நாங்கள் ஒரு பெரிய சேனையா இங்க எழும்பணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க அப்பா. எங்க முழு பகுதியை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க முழு காந்திநகரம் நீங்க ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க முழு குடும்பத்தை நீங்க ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஸ்கூல்ல, எங்க காலேஜ்ல, எங்க வேலை செய்ய எல்லாரும் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க தேசம் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்க தலைவர்கள் அதிகாரிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமா நாங்க வைக்கோசம் எழுதப்பட்ட நபருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நபர்கள் அந்த ஆத்துமாக்கள் எங்களுக்கு இங்க தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க அநேக முறை ஒரு வார்த்தையை அங்க சொல்றோம் ஆண்டவரே. அதை கேட்டும் கேட்காம போறாங்க ஏசப்பா. அந்த காதுகள்லாம் திறக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவன் மனக்கண்கள் திறக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க ஏசப்பா அந்த மனிதர்களை ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லா விதமான அடிமருந்து வெளியே கொண்டு வர முடியாம ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேவன் நீங்க கிரியை செய்யும் நாங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த ஜெபத்தை கேட்கிறோம் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. அப்பா எங்க தேவன் ஏசப்பா எங்க ஜெபத்தை கேட்டு பதில் தருவீங்க நம்புறோம் ஆண்டவரே. அப்ப நீங்க அவங்களுக்குள்ள ஒரு கிரியை கொண்டு வரப்படியா, மாற்றம் கொண்டு வரப்படியா, எல்லாரையும் புதிய ஏற்பாடு சவுல போல ஏசப்பா வல்லமை எடுத்து பயன்படுத்துவீங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் அப்பா அப்படியே கொண்டு வந்து சபையில் நிறுத்த போறதுக்காய், சபையில ஆத்துமாக்களை நிரம்பி வலிய போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டு சொல்லுவீங்க ஏசப்பா உங்க சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே எல்லா விதமான சிறையிருப்பை திருப்பி ஒவ்வொரு ஜனங்களையும் கொண்டு வந்து ஏசப்பா நீங்க உங்க நாம மகிமைக்காய் எடுத்து பயன்படுத்த போறதுக்காய் நன்றி 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 அப்பா. தேவ ஆவியான ஏசப்பா உங்க திட்டம் உங்க தரிசனம் எங்க சபை மூலியமா எங்க மூலியமா நிறைவேற போறதுக்காய் நன்றி நன்றி அப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் கொண்டு ஏசப்பா நீங்க வல்லமையா எடுத்து பயன்படுத்த போறதுக்காய் நன்றி 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 அப்பா. அப்படி நீங்க செய்வீங்க நம்புறோம், விசுவாசிக்கிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு எங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமம் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தமிழ் ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம சபையை ஆஸ்வதிக்கணும். நம்ம சபையில் இருக்கிற எல்லா ஊழியங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். இந்த இந்த வருஷத்துல நடக்க போற எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். எல்லா ஊழியத்தையும் ஆண்டவர் சந்திக்க போகணும். இந்த புது புது ஊழியங்களை ஆரம்பிக்க போகணும். அதே போல நம்ம சபை கட்டுமானம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணலாம். மீதமுள்ள எல்லா வேலையிலும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். சீக்கிரமா வேலைகள்லாம் முடிஞ்சு ஆழத்தை பிரதிஷ்டை பண்ணணும். இந்த வருஷத்துல நம்ம சபையை பிரதிஷ்டை பண்ணி பண்ணணும். அதுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திக்க போகணும். அதே போல ந- ந- நம்ம சபைக்காக வாகனத்தை வாங்கணும். அதுக்கான எல்லா தேவையும் ஆண்டவர் சந்திக்க போகணும். ஆண்டவர் நம்ம சபை வல்லமை எடுத்து பயன்படுத்தணும். ஆண்டவர் எந்த எந்த நோக்கத்துக்காக இந்த சபையை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும். நம்ம சபை ஆண்டவர் ஆசை எல்லா ஒருத்தையும் ஆண்டவர் ஆசிரியர் சொல்லி ப்ரே பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. அதிகாலை அந்த ஆராதிக்க துதிக்க நீ தந்த அந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி 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 அப்பா. இரவெல்லாம் பாதுகாத்து இன்னும் ஒரு நாளையில் காண செய்தே உமக்கு நன்றி 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 இயேசப்பா.
இந்த வேலையை சப்பா என் சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் சப்பா. அப்பா அதிகாலை ஜெபத்தை ஆஸ்வதிங்க சப்பா. இன்னும் அநேகர் அதில் கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. என்னை சிநேகிதர்களால் சிநேகிப்பேன், அதிகாலத்தில் கண்டடைவார்கள் சொன்ன வார்த்தையின்படி சப்பா. அதிகாலை திரடு பிள்ளைகளை ஒவ்வொருத்தரும் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. விசுவாச குடும்பங்கள் எல்லாம் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. எல்லாரும் குடும்பமா இந்த அதிகாலை ஜெபத்தில் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதே போல சப்பா வெள்ளிக்கிழமை நடக்கிற உபவாச பிரேயர் ஆஸ்வதிங்க சப்பா. அப்பா அந்த நாள் சப்பா தங்கள் உடலை உருக்கிய சப்பா ஒரு நாள் சப்பா உமக்கென்று சப்பா ஜெபிக்கிறவர்களாய் தேசத்திற்காக திறப்பின் வாசலிருந்து எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அதில் கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த நாளை சப்பா தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டே சப்பா தங்கள் மாம்சத்தின் கிரைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க சப்பா. திறப்பின் வாசல் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை கட்டுதாமே நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அதே போல வெள்ளக்கிழமை இருக்க வீட்டு கூட்டங்களை ஆஸ்வதிங்க சப்பா. அதிலும் அநேகர் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க விசுவாச பிள்ளைகள் மாத்திரம் அல்லண்டவரே அக்கம் பக்கம் இருக்கவங்களே சப்பா அந்த நாளே சப்பா இந்த குடும்பத்தில் எடுத்து நடக்கிறோமே சப்பா அங்க இருக்க அக்கம் பக்கம் இருக்கவங்க கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஒவ்வொரு குடும்ப ஜபங்களையும் அப்பா ஒவ்வொரு வீட்டு கூட்டங்களையும் கர்த்தர் தாமே நீங்க ஆஸ்வதிங்க ஆளுகை செய்யுங்க சப்பா. அப்பா ஞாயிறாவது ஆஸ்வதிங்க அநேகர் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. இன்னும் அநேக புதிய ஆத்துமாக்கள் சபையை தேடி ஓடி வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் சப்பா அதை கேட்டு மன திருமலாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. சிறுவர் விழுத்து ஆஸ்வதிங்க. இன்னும் அநேக சிறு பிள்ளைகள் சபை கொண்டு வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அநேக பிள்ளைகளை தேடி ஓடி வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இன்னும் அந்த ஊழியத்துக்கு அப்பா அநேகர் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதே போல சப்பா அன்னைக்கு நடக்கிற கைப்பிடிறது ஆஸ்வதிங்க சப்பா. ஆண்கள் பெண்களை இணைந்து செய்கிறாங்க சப்பா. அப்பா சுவிசேஷம் அறிவிக்குது ஆண்டவரே. எங்க ஒவ்வொருத்தர் மேலும் விழுந்த கடமையா இருக்குது ஆண்டவரே. அந்த கடமை உணர்ந்து சப்பா எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. அந்த நாளதான் சப்பா யார் எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்க உதவி செய்யுங்க சப்பா. அந்த நேரத்தை உமக்கு கொடுக்கறாய் ஒவ்வொருத்தரும் கர்த்தர்தாமே நீங்க மாற்றுங்க சப்பா. அதே போல சனிக்கிழமை நடக்கிற டீச்சர்ஸ் அண்ட் மாணவர்களுக்கு நடக்கிற கைப்பிடித்து ஆஸ்வதிங்க சப்பா. எல்லா டீச்சர்ஸ் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. அதே போல எல்லா மாணவர்களும் வந்து கலந்து கொள்ள உதவி செய்யுங்க சப்பா. நாங்க எல்லாரும் ஒருமித்தே சப்பா அந்த நாள் அன்னைக்கு சிறு பிள்ளைகளை சந்திக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அவர்களை சபை கொண்டு வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எல்லா ஊழியர்களும் கரங்கள் அர்ப்பணிக்கிற மாண்டவரே. எல்லா ஊழியர்களும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து வழிநடத்துவதாக சப்பா. அதே போல இந்த பிரேசல் இந்த 6 நாட்கள் நடக்கிற பிரேசல் ஆஸ்வதிங்க சப்பா. அதிலும் அந்த அநேகர் கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஞாயிறாறு நடக்கிறப்ப பைபிள் ஸ்டடி ஆஸ்வதிங்க. சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியங்களை விடுதலையாக்க என்று சொன்ன வார்த்தை சப்பா. அதிலும் அநேகர் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதே போல சபையின் கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிற சப்பா. இந்த குறைவாக காரியங்களை சீக்கிரமா நிறைவாக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா நீங்க சப்பா அது கொடுக்குற காரங்களை ஒவ்வொருத்தர் கத்துறதாம நீங்க மாற்றுங்க சப்பா. கொடுங்களா பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின் சப்பா உமக்கு என்று உற்சாகமே கொடுக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க சப்பா. சபையை கட்டுங்க அதன் பேரில் பிரியமா இருக்கிற சொன்ன வார்த்தையின் சப்பா. எங்க சபையை நாங்கள் சீக்கிரமா கட்டி முடித்த சப்பா. இந்த மாதத்துல எனக்கு பிரதிஷ்டை பண்ண நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அதற்கான எல்லா தேவையிலையும் கத்துறதாம நீங்க சந்திங்க சப்பா. எங்க சபைக்கு ஒரு வாகனத்தை வாங்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. வெளியிடங்களுக்கு செல்லும் போது ரொம்ப கடினமாக இருக்கு சப்பா. திறமையெல்லாம் மாற நீங்க உதவி செய்யுங்க சப்பா. எங்களுக்கு எங்க சபைக்கு என்று ஒரு சொந்தமா ஒரு வாகனத்தை வாங்க வேண்டிய எல்லா பண தேவையிலும் கர்த்தர் தாமே நீங்க சந்திங்க சப்பா. அதே போல சபை தரிசனங்களை கர்த்தர் தாமே நிறைவேற்றும் ஆளுக செய்யுங்க. உமது கரங்களை முற்றிலுமாக தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்தில் இருக்கிற தரித்திரங்கள் மாறணும், பலவீனங்கள் மாறணும். கர்த்தர் குடும்பங்களை தலை தோங்க செய்யும்படி, பொருளாதாரத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சியில் இன்னும் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாகி கூட தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட, நாளுக்கு நாள் விருத்தி அடைய ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிள்ளைகள் செய்கிற வேலை, தொழில்கள், அன்று படிக்கிற ஒவ்வொரு படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலேயும் தேவனுடைய அனுக்கிரகம் கூட இருந்து நடத்தும்படி, ஒவ்வொருவரையும் கர்த்தரிட ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய இந்திய தேசம் ரட்சிக்கப்பட, அண்டை நாடுகளுக்காக இருக்கிற எல்லா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே கர்த்தரே மெய் தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமாய் தேடி வந்த இணைப்புல வந்த உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. என்னை கனப்படுத்துவர்களை நானும் கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. பிள்ளைகளை கனப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை தேடுற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. ஒரு நன்மையும் குறைபடாதபடி கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வாதமாய் என் ஆண்டவர் நீர் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன ஆண்டவர், இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேற ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் அவங்களுக்குள் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளை மாற்றி நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள என் ஆண்டவர் நீர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபையை தாங்க, பலனை தாங்க, சத்துவத்தை தாங்கப்பா. கூடவே இருந்து ஆளுகை செய்யுங்கப்பா. கூட இருந்து வழி நடத்துங்க. நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறீங்கள் ஆண்டவர். கூடவே இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும். உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரத்தில் 25 இருந்தால் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி, சேர்ந்து வாசிப்போம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. அடைத்தவர் நிச்சயமாய் அவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம். அல்லேலூயா. யாவரும் முழங்காற்படியிட்டு தேவ சமூகத்திலே நம்ம முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி. இரவு முழுவதும் எங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு சமாதானமாய் உறங்கி விழிக்கும் போது உடைய சாயலால் திருப்தியாகிற கிருபைகளை எங்களை கொடுத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். நீ ஆராதிக்க, துதிக்க, வேத வசனத்தை வாசிக்க நீங்கள் பாராட்டின தயவுக்காகவும் நன்றி அப்பா. இந்த வேளையில் உங்களுடைய காலை மண்ணாக்காக காத்திருக்கிறோம். அதை எங்களுக்கு பிட்டு கொடுங்க. நாங்கள் அதை உட்கொண்டு 30 அல்லப்பா, 60 அல்லப்பா, 100 மடங்கு பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. தேவன் பேசுவது நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதும் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறதும் ரொம்ப 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 முக்கியமாக இருக்கும். இங்கே வேத பகுதியில் கொடுக்கப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சவுல் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் சாமுவேல் மூலமாக ஆண்டவர் இங்கே எச்சரிக்கிற காரியங்கள் தான் இங்கே பார்க்குறோம். நம்ம பலிகளை பார்க்கணும், ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கிறது எவ்வளோ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டுகிற காரியங்களை பார்க்குறோம். பொதுவாக இதை குறித்து தியானிக்கும் போது, பொதுவாக ஆண்டவர் இந்த பூமியில் எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்தார். எல்லாத்தையும் யார் தான் உண்டாக்குனாரு? இது நம்ம சயின்ஸ் பிரகாரம் சொல்கிற ஆட்கள் சொல்கிறாங்க, இதெல்லாம் தானாகவே என்ன பண்ணுச்சு, உருவாச்சு அப்படின்லாம் சொன்னாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற நமக்கு தெரியும் இதெல்லாம் தேவனால் தான் உண்டாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தான் உருவாக்குனார். தேவன் சிருஷ்டித்த எல்லா அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாமே அன்னைக்கு உருவான நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே என்ன பண்ணுது,
கீழ்ப்படிந்து நடக்கிற காரியங்களை பார்க்குறோம். இது ஒன்று ஒன்றா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் உருவாக்குனார், அதெல்லாம் எப்படி கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். முதல் நாள் ஆண்டவர் என்னத்தை உருவாக்குனாரு? என்னது? வெளிச்சத்தை உண்டாக்குனார். ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த வெளிச்சம் எப்படி அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது? யாத்ராகமம் 10ஆம் அதிகாரத்துல, யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, 10ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேலும் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் கார் இருள் உண்டானது. அப்போ வெளிச்சம் தன்னை மறைத்து கொண்டா, தன்னை ஒளித்து கொண்டாதான் அந்த இடத்துல என்ன இருக்கும்? இருள் இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணாது? இருள் இருக்காது. ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை ஆண்டவர் படைத்தாரு. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உன்னுடைய வெளிச்சத்தை நீ காட்டாதன்னு சொன்ன உடனே அது தன்னை மறைத்து கொண்டு இங்க இருள் உண்டானது போது எவ்வளவு நாளா? 23ஆம் வசனத்துல 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தமிழத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. அந்த இடத்தை விட்டு கூட எழுந்துக்காத அளவுக்கு என்ன பண்ணுது? அவ்வளோ ஒரு காரிருள், அவ்வளோ ஒரு இருட்டு, அவ்வளோ ஒரு பயம் அந்த நேரத்தில் வந்ததை பார்க்குறோம். இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. எந்த இடத்துல வெளிச்சத்தை வைக்கணுமோ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கணும், எந்த இடத்துல வெளிச்சத்தை வைக்கக்கூடாதோ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் சிருஷ்டித்த வெளிச்சம் கீழ்ப்படிது. பக்கத்துல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உண்டாக்குன வெளிச்சம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் ஆகாய விரிவை உண்டாக்குனார். இங்கே நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் வெளிச்சத்தை ஆண்டவர் மோசே மூலமாக தான் அதை என்ன பண்றாரு? சொன்ன காரியங்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கு கீழ்ப்படிதை பார்க்குறோம். ரெண்டாவது ஆண்டவர் உருவாக்குனது எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆகாய விரிவு. அதுக்கு ஆண்டவர் என்னன்னு பேரிட்டாரா? வானம் என்று சொல்லி பேரிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு நம்ம பார்க்கும்போது யோபு 26ஆம் அதிகாரம், யோபு 26ஆம் அதிகாரம் 7 8 9 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். அவர் தண்ணீர்களை தம்முடைய கார் மேகங்களை கட்டி வைக்கிறார். அதன் பாரத்தை மேகம் கிழிக்கிறதில்லை. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவு அழகா இந்த வானத்துல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க உருவாக்கின காரியங்களை நம்ம இங்க பார்க்கிறோம். நம்ம பார்க்கும்போது எலியா இங்க வானத்தை பார்த்து, எலியா ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் வேதாகமத்துல சொல்லிருக்குது, வானத்தை பார்த்து எப்போ மழை பெய்யணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணுது? மழை பெஞ்சுது. மழை பெய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுது? மழை பெய்யாம என்ன பண்ணுது? அதை நிறுத்தி வைத்திருக்கிற காரியங்களை பார்க்குறோம். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது நல்ல இதுல பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆழத்தின் ஊற்று கண்களும் வானத்தின் மதல்களும் அடைப்பட்டன, வானத்து மழையும் என்ன பண்ணுது? நின்று போயிற்று என்று சொல்லி ஆண்டவர் அந்த வானத்துக்கு கட்டளை எடுக்கிறார். நீ அந்த வானத்து மதல்கள்லாம் திறந்து தண்ணீரை கொட்டுன்னு சொன்னோம்னா வானம் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் கொட்டுன்னு கொட்டுது. அதுக்கப்புறமா ஆண்டவர் அதை எல்லாத்தையும் அழைச்சி போட்டதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுது? இன்னைக்கும் கீழ்ப்படிது. ஆண்டவர் சொன்னாதான் நமக்கு என்ன வருது? மழை வருது. நம்ம சொன்னா மழை வருது இல்லை, ஆண்டவர் சொன்ன உடனே என்ன பண்ணுது? அது அந்தந்த காலத்துக்கு அந்த காரியங்களை செய்கிற காரியங்களை பார்க்குறோம். அதுலேயும் ஆண்டவர் ஒரு மனுஷனை கொண்டும் எலியாவை கொண்டும் அங்கே நடப்பிக்கிற காரியங்களும் நம்ம பார்க்குறோம். மூன்றாவது நம்ம பார்க்கும்போது வெட்டாந்தரையை, 3ஆம் நாள் என்ன பண்ணாரு? வெட்டாந்தரையை உண்டாக்குனாரு. சமுத்திரம் உண்டாக்கப்பட்டது, மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. இந்த வெட்டாந்தரை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னாகும் 16ஆம் அதிகாரத்துல, என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 30 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடைய பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால்
இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவனே அவர்கள் நின்றிருந்த நிலம் என்ன பண்ணுதா? பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கூறாக கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் என்ன பண்ணது? விழுங்கி போட்டது என்று சொல்லி இங்கேயும் மோசேயை கொண்டு ஆண்டவர் அந்த வெட்டாந்தரைக்கு ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாரோ அது தன் வேலையை என்ன பண்ணுது? அப்படியே கீழ்ப்படிந்து செஞ்சது. பக்கத்துல சொல்லுங்க, அதுவும் என்ன பண்ணுது? வெட்டாந்தரையும் ஆண்டோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிது. அது மட்டும் இல்லாம சமுத்திரத்துக்கும் யோபோட புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் போது வாங்க, இம்மட்டும் வா, மிஞ்சி என்ன பண்ணாத வராத என்று சொல்லி ஆண்டவர் இந்த கடலுக்கு என்ன பண்ணார்? சமுத்திரத்துக்கு ஒரு எல்லையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அந்த சமுத்திரமும் ஆண்டோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிது. அதையும் நீங்க எடுத்தீங்கன்னா யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாம் தெரியும். இப்போ வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை. யாத்திராகம் அது தெரியும். ஆண்டவர் இந்த செங்கடலை என்ன பண்ணுது? ரெண்டா பிளக்க சொல்லி சொன்ன உடனே மோசேக்கு கோலை நீட்டின உடனே அந்த செங்கடலை என்ன பண்ணுச்சு? ரெண்டா பிளந்து அங்கே வழிவிட்ட காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளோ ஒரு பெரிய சமுத்திரமாக இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. அது என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. நம்ம மரம் செடி கொடிகள் அப்படின்லாம் சொல்லி பார்க்கும்போது ஒரு மரத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னா, நேற்று நம்ம பைபிள் கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இதில் படிக்கும் போது கூட நம்ம படித்தோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போதும், லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு என்ன பண்ணுமா? அப்ப மரம் கூட என்ன பண்ணுது? கீழ்ப்படிது இல்ல? நம்ம நிறைய அந்த மரங்களை குறித்து நம்ம பார்த்தா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். வேதாகமத்துல எல்லாத்துக்கும் நிறைய எக்ஸாம்பிள் என்ன பண்ணுது? இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்ப 3ஆவது நாள் படைக்கப்பட்ட மரமா என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 3ஆவது நாள் உண்டாக்கப்பட்ட வெட்டாந்தர சமுத்திரம் மரங்க இதெல்லாம் என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. அடுத்ததான் 4ஆவது நாள் ஆண்டவர் என்னத்தை உண்டாக்குனாரு? சூரியன் சந்திரன் அப்புறம் நட்சத்திரங்கள். சரி, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோசுவா உடைய காலகட்டத்தில் யோசுவா 10ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். எது தரித்தது? சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் என்றது. அப்ப ஆண்டவர் 4ஆவது நாள் சிருஷ்டித்த சூரியனும் கீழ்ப்படிது, சந்திரனும் கீழ்ப்படிது. நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் மத்தையில நீங்க வாசிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வீட்லயே இப்போ இந்த கிறிஸ்மஸ் நேரத்துல இன்னும் கூட ஸ்டாரை கழட்டாம இருப்பாங்க இல்ல? அது எதுக்கு அடையாளமா இருக்கு? இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை நட்சத்திரங்கள் என்ன பண்ணுச்சு? வழிகாட்டினது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளமாக தான் அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது என்பது அடையாளமாக தான் இன்னைக்கு எல்லார் வீடுகளிலும் நட்சத்திரம் வைத்திருக்கிற காரியங்களை பார்க்குறோம். அப்போ நட்சத்திரமும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. அப்போ நான் இன்னைக்கு இப்போது வரைக்கும் நம்ம பார்த்தது 4 நாள் பார்த்தோம். 5ஆவது நாள் ஆண்டவர் என்னத்தை உண்டாக்குனாரு? மீன்கள் பறவைகளை உண்டாக்குனார். எதெல்லாம் உண்டாக்குனாரு? மீன்கள் பறவைகள். மீன் கட்டளை எடுக்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினான்னு டக்குன்னு சொல்றது எதை சொல்லுவோம்? யோனாவை சொல்லுவோம். யோனாவுக்கு ஆண்டவர் மீனை கட்டளையிட்ட உடனே யோனாவை என்ன பண்ணுச்சு? அப்படியே முழுங்கி 3 நாள் உள்ள வச்சிருந்து ஜீர்ணிக்காம என்ன பண்ணுச்சு? போய் கக்கி போட்டுருது என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம்? பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலும் மீன் வாயிலிருந்து அந்த வரி பணத்தை என்ன பண்ணாரு? இங்க போய் கொண்டு வாங்கன்னு சொன்னபோது அதையும் மீன் கொடுத்ததை நம்ம என்ன பண்றோம்? பார்க்குறோம். இப்படி மீனும் என்ன பண்ணுது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது. பறவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் காக்கா என்ன பண்ணுச்சு? எலியாவுக்கு என்ன பண்ணுச்சு? போஷிக்கிறதுக்கு. காக்கா எப்பவுமே எடுத்துட்டு வந்து கொடுக்குதா அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்கவே முடியாது. இருக்கிறது என்ன பண்ணும்?
தூக்கிட்டு தான் ஓடுற பழக்கம் உண்டு. அதுலேயும் அது என்ன பண்ணுது, கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து என்ன பண்ணுச்சா, எலியாவுக்கு கொடுத்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கலாம், எத்தனாவது நாள்? 6வது நாள் தான் இப்போ மெயின் வேலை. 6வது நாள் தான் மெயின். நீங்கள் அங்கே பார்க்கும்போது 6வது நாள் எதெல்லாம் ஆண்டவர் உண்டாக்குனாரு? நம்ம எதெல்லாம்? வீட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், அப்புறம் நம்மளையும் என்ன பண்ணாரு ஆண்டவர்? அன்னைக்கு தான் உருவாக்குனார். மனுஷனையும் என்ன பண்ணாரு? நம்ம கூட நம்ம உருவாக்கப்பட்ட நாளில் தான் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் உண்டு. நாட்டு மிருகங்கள்னு சொல்லும் போது கழுதையை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கலாம், கழுதை எடுத்துக்கலாம். பிள்ளையாமுடைய நாட்களில் பார்க்கும்போது ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தாரா, கழுதை அந்த இடத்துல கீழ்ப்படிந்து தூதர்கள் வராங்க, தூதர் இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே என்ன பண்ணுச்சது? கீழ்ப்படிஞ்சது, அப்படியே படுத்துக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது வாயை திறந்து என்ன பண்ணுது? பேசுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காட்டு மிருகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானியேலுடைய நாட்களில் பார்க்குறோம், ஆண்டவர் தூதரை அனுப்பி அங்கே அந்த சிங்கங்களின் வாயை என்ன பண்ணாரா? கட்டி போட்டாரா. அதே சிங்கம்தான் தானியேல் மேல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த கெவில போடும்போது அவங்களை எலும்புகளையும் என்ன பண்ணுச்சா? நொறுக்கி போட்டது என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்ல. இன்னொரு இடத்துலையும் பார்க்கும்போது கரடிகள் தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் பேசின அந்த பிள்ளைகள் மொட்டைத்தலையா அப்படின்னு சொல்லி பேசின உடனே ஆண்டவர் அங்கே கரடிகளுக்கு கட்டளையிட்டு கரடிகள் வந்து அந்த பிள்ளைகளை எல்லாம் என்ன பண்ணுது? கொன்று போட்டது என்று, பீறி போட்டது என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ இது எல்லாம் என்ன பண்ணுது? முதல் நாள் உண்டாக்குன வெளிச்சம் கீழ்ப்படிது, இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. 2வது நாள் உண்டாக்குன வெட்டாந்தரை வானம் என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. ஆகாய விரிவுக்கு வானம் என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. 3வது நாள் வெட்டாந்தரையும் மரங்களும் என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. 4வது நாள் உண்டாக்குன சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. 5ஆம் நாள் உருவாக்குன மீன்கள், பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுது? கீழ்ப்படிது. அப்புறம் 6வது நாள் உண்டாக்குன நாட்டு மிருகங்கள் ஆனாலும் சரி, வீட்டு மிருகங்கள் ஆனாலும் சரி, எல்லாமே என்ன பண்ணுது? காட்டு மிருகங்கள் ஆனாலும் நாட்டு மிருகங்கள் ஆனாலும் என்ன பண்ணுது? அது கீழ்ப்படுகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் மனுஷனை குறித்து ஆண்டவர் புலம்புறாரு. ஏசாயா 1ஆம் அதிகாரம், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனம் நீங்கள் வாசிக்கும்போது இந்த சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாத்தையும் பார்த்து ஆண்டவர் எப்படி புலம்புறாரு பாருங்களேன். எல்லாத்தையும் பார்த்து புலம்புறாரு. வானங்களே, பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை தான் ஆண்டவர் தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். யாருடைய சாயலாக சிருஷ்டித்தாரு? அவருடைய சாயலாகவே என்ன பண்ணாரு? சிருஷ்டித்த காரியங்களை பார்க்குறோம். ஆண்டவர் அவர் சிருஷ்டித்து இதை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஆர்டர் பண்ணோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் நீ ஆண்டு கொள் என்று சொல்லி அந்த ஆளுகையை, அந்த அத்தாரிட்டியை, அந்த ஆளுகை தன்மையை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்தார். யாருக்கு கொடுத்தாரு? மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனால் அதுக்கு இந்த அத்தாரிட்டி எல்லாம் கொடுத்த தேவனுக்கே மனுஷன் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? கீழ்ப்படியாமல் இருக்கிற காரியங்களை பார்க்குறோம். நான் நேற்று தினத்துலேயும் நாங்கள் வெளியே போயிட்டு வரும்போது இந்த வண்டியில் இருந்து இங்கே எல்லாரும் இந்த மலைக்கு கிளம்பி போகிறத பார்த்தோன்னா ரொம்ப துக்கமாக இருந்தது. நம்ம பெற்று பிள்ளைங்களை பெற்று நம்ம வளர்த்து நம்ம வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியில அப்படின்னு சொல்லும் போது ஒரு மனுஷனா இருக்கிற நமக்கே எவ்வளோ கோவம் வருது இல்லை? ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறார் இல்லை? எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் பார்க்கும்போது நான் இதை எல்லாத்தையும் என்ன பண்ண உருவாக்குறேன். இப்போ லிஸ்ட்டை போட்டு பார்த்தேன், எல்லாமே அதுக்கு கீழ்ப்படிது. ஆனால் என்னுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டு சகல ஆளுகையும் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்க என்று சொன்ன மனுஷன் என்ன விட்டுட்டு மற்ற காரியங்களை என்ன பண்ணுறாங்க? போகிற காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய இருதயம் எவ்வளோ துக்கப்பட்டு இருக்கும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஒரு நாளும் ஆண்டவருடைய இருதயத்துக்கு விசனத்தை கொண்டு வர காரியங்கள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? செய்யவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரோ, எந்த வார்த்தைகள் சொல்றாரோ அப்படியே கீழ்ப்படிதான் உத்தமம். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிறது தான் என்ன பண்ணுது உத்தமம். அவங்களுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி சர்ச் இல்லை, நமக்கு இருக்கிற மாதிரி வேத புத்தகத்தை தினமும் அவங்கெல்லாம் வாசிக்கல. அவங்களாம் தினமும் வேத புத்தகம் நீங்க டெய்லி கையில பைபிளை தூக்கிட்டு வர மாதிரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை டெய்லி தூக்கிட்டு சுமக்குறாங்களா? இல்ல. அவங்க நமக்கு இருக்கிற மாதிரி வேத வேதத்தை தியானிக்க சொல்லித்தர பாஸ்டர்ஸ் மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணல? இல்ல. இல்ல, இந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணல? இல்லை. ஆனா அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நியாயத்தீர்ப்பு எங்கேருந்து முதல்ல ஆரம்பிக்கப்படுமா? சபையிலேருந்து தான் ஆரம்பிக்கப்படும். ஆண்டவர் இது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்து போதித்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ எனக்கு கீழ்ப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோன்றோம். அல்லேலூயா. இன்னையிலேருந்து ஒரு பொருத்தனை பண்ண போறோம். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரோ அப்படியே கீழ்ப்படி. நல்ல முழங்கார் படிக்கிட்டு அர்ப்பணித்து அர்ப்பணித்து எந்த ஒரு காரியத்துக்கும் முறுமுறுப்பு இல்லாம, அல்லேலூயா, வேதத்தை படிக்கிற நாம வேதத்தின்படிதான் போதிக்கிறார்களா என்று சொல்லி ஆராய்ந்து இந்த வேதத்தின்படி இருக்கும்போது, ஆண்டவரே உன் வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிவோம் அப்பா. நாங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனமா இருக்க மாட்டோம் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? தாழ்த்தி அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர் ஹல்லேலூயா, அவர் சாயலாய் சிருஷ்டிக்கப்படாதது எல்லாம் தேவனுக்கு அப்படியே அவர் சிருஷ்டித்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அதுக்குன்னு ஒரு காலத்தை வேற ஆண்டவர் நினைத்து வச்சிருக்கிறார். அதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று சொல்லி அதெல்லாம் இல்லாமல் போகும். ஆண்டவர் நமக்கு தான் நம்ம மனுஷ ஜென்மத்துக்கு மட்டும்தான் நித்திய காலமாய் வாழறதுக்கான கிருபையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் கீழ்ப்படியுது. ஆனா நாம தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். தேவ சமூகத்தை இன்னைக்கு அர்ப்பணிக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலும் கேட்ட சத்தியத்தின்படி இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை அமலேக்கியர்களை அழித்து போடுன்னு சொன்னார். ஆனால் அவன் அதை செய்யாம கீழ்ப்படியாம அவன் மிருக ஜீவன்களை முதல் தரமானவைகள் இரண்டாம் தரமானவைகள் எல்லாம் ஒழித்து வைத்து ஒன்றுத்துக்கும் உதவாததை அவன் அழிச்சு போட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் அப்படின்னு அங்கே சொல்ற காரியங்களை பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சவுல் கீழ்ப்படியாம போனது நிமித்தம் ஆண்டவர் அவனை ராஜாவாய் இராதபடி புறம் தள்ளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுத்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருப்போமானால் நிச்சயமாய் தேவன் நம் நிமித்தம் அவர் சந்தோஷப்படுவார். நம் நிமித்தம் அவர் மகிழ்கிறவராய் கூட இருப்பார். அந்த கால வேளையில ஆமென், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்ற அந்த உறுதிமொழியோடு இந்த நாளில நாம் நம்மை அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். இந்த ஆண்டு நமக்கு அதுதான் சொல்லியிருக்கிறார். ஆமென், சுதந்திரிக்கிற ஒரு ஆண்டா இருக்கும்னு ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாய் தேவன் வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவராய் கொண்டிருக்கிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையில ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிந்து ஏன் எதுக்கு அப்படிலாம் நாங்கள் கேள்வி கேட்காம நாங்கள் அப்படியே கீழ்ப்படுகிற அந்த சுபாவம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த விசேஷமாய் இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் முன் வைத்து இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட, இந்த நாள் எங்களுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு நாளாய், சமாதானம் நிறைந்த ஒரு நாளாய், மனித தயவுகள் நிறைந்த ஒரு நாளாய் காணப்பட ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள், இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் படிக்கிற படிப்பு, தொழில்கள், வேலைகள், எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம்.